நீங்க எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் நீங்க தாழ்மையா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தேவனோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தாவீதை எடுத்துக்கோங்க. அவர் சாதாரண ஆடு மேய்க்கும் போது கர்த்தரோட இருந்தாரு. ராஜாவா மாறினதுக்கு அப்புறமும் தேவனுடைய பெட்டி வருதுன்னு தெரிஞ்ச உடனே தான் ராஜா அப்படின்னு சொல்லி நிக்கல, தன்னையே மறந்து தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக நடனம் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு பேரு தான் தாழ்மை. சிலர்லாம் பாருங்க அப்படி கெத்தா இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ள ஒரு ஓரமா உட்கார்ந்து இருப்பாங்க, அப்படி ஓரமா போயிருவாங்க. என்னன்னா அது ஒரு பெருமை. அந்த பெருமைக்கு அடையாளம் என்னன்னா நீங்க தேவனை விட்டு விலகிட்டீங்க. முடிஞ்சோன்னா அவங்க நமக்கு சோத்திரம் போடட்டும் நீங்க நினைக்க கூடாது. நீங்க பெரியவங்களோ சின்னவங்களோ நீங்க கனம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்னா அவர் இருக்கிற மாதிரி கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்கணும். தாழ்மை உள்ளவர்ல தான் கிருபை தங்கும். ஒரு கெட்ட வாடை அடிக்குது இந்த இடத்துல, நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா? பிரியாணி எடுத்து சாப்பிடுவீங்களா? ஐயோ என்ன நாத்தமா இருக்கு, இந்த இடத்த விட்டு தூரமா போகணும். அதே மாதிரி பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது ஊழியக்காரனா இருந்தாலும் அது விசுவாசியா இருந்தாலும் பெருமையா இருக்கிறவன் இடத்துல கர்த்தர் என்னைக்கு இருக்க மாட்டாரு. ஒரு சில நேரம் அவர் கொடுத்த கிருபைகள் வேலை செய்யும். ஏன்னா அவர் உங்களுக்காகவே என்ன செய்வார், அவங்கள பயன்படுத்துவார். ஆனா அவர் இருக்க மாட்டாரு. அதை தான் நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதனால கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கணும்னா நீங்க எப்பொழுதும் அவரோட இருக்கணும். அவரை விட்டு விலகாம நீங்க தான் உங்களை காத்துக்கொள்ளணும்.